ஏடிஎம்கே இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன திடீர்னு சுமார் 4 மணிக்கு அப்புறம் வந்து இது நடந்தது. ஃபுல் ஸ்விங்ல போய்கிட்டு தான் இருந்தது. குறிப்பா என்னன்னா, ஜெயலலிதா காலகட்டத்துல வந்து ஜெயலலிதாவுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க வந்து வேட்பாளர் நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, என்ன பேக்ரவுண்டு அப்படிலாம் பெருசா பார்க்க மாட்டாங்க. பட் இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்ன நடக்குது அப்படின்னா, எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கீங்க போன்ற கேள்வி நிறைய இருக்கும். அதே மாவட்ட செயலாளர் டீம் செலவு பண்ணணும்ல, மாவட்ட செயலாளர் டீம் அவ்வளவுதான், யாரை நிக்க வைக்கலாம், என்ன பண்ணாங்க டிஸ்கஷன் இதுவாகவே போயிட்டு இருக்கு. அதனால ஏடிஎம்கே காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்து இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்னங்க பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசியிருக்காங்க. ஒரு சின்ன அதிருப்தி வந்து நிலவி இருக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. அவங்களும் வந்து பேசிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்ம நிச்சயம் வந்து ஜெயிக்க போறோம், ஆட்சி வந்து பிடிக்க போறோம், நம்பிக்கையோடு இருங்க, அமித்ஷா நம்மகிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டாரு அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஓ, உத்தரவாதமே கொடுத்துட்டாரா? அமித்ஷா கொடுத்தாரு, உத்தரவு கொடுத்தாரா, உத்தரவாதம் கொடுத்தாரா? உத்தரவாதம் கொடுத்திருக்காராம். ஓகே, அமித்ஷா யார்கிட்ட கேட்டு உத்தரவாதம் கொடுத்தாரு நமக்கு தெரியல. ஓகே.